Hi everyone. Today you are going to see about simple past tense. Simple past tense என்று சொன்னாலே என்னென்னு பார்ப்போம். அதாவது நாங்கள் எப்போ யூஸ் பண்ண போகிறோம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உங்களுக்கு பாஸ்ட் என்று சொல்லும் போதே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது ஒரு இறந்த காலத்துக்குரியது, ரைட்? ஸோ நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் கதைக்க போகிற விடயங்கள் நடந்து முடிந்த விடயங்களாக இருக்கும். The past simple tense is used to talk about things that happened and finished in the past. நடந்து முடிந்த நிகழ்வுகளாக இருக்குது. You often just add ed to the verb to show this. Mostly you will use ed. பெரும்பாலும் நீங்கள் ed பயன்படுத்துவீங்க. ed மட்டும்தான் பயன்படுத்துவீங்க இல்லை. verb to எப்படி மாறுபடுமென்று தெரியும் உங்களுக்கு, ரைட்? அதுக்கான சார்ட் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கான ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் ஞாபகம் இல்லாட்டிக்கு அந்த ரெக்கார்டிங்ஸை பெற்றுக்கொண்டு அதை பாருங்கள். ரெக்கார்டிங்ஸ் பார்த்தா பிறகு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இதை தெளிவாக விளங்கி கொள்வதுக்கு டைம் லைனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைம் லைனில் 3 காலமும் காட்டப்பட்டிருக்கு. அதாவது பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். இதில் நீங்கள் பயன்படுத்துகிற பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் நடைபெற்ற விடயமாக இருக்கும். இறந்த காலத்தில் நடைபெற்ற விடயங்களில் 4 வகையான பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ரைட்? உங்களுக்கு தெரியும், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மற்ற டென்சஸும் படித்த பிறகு அந்த 4 வகையான பாஸ்ட் டென்ஸும் எந்த டைமில் யூஸ் பண்ணுவது என்பதை பற்றி தெரிஞ்சு கொள்வீங்க. யூ வில் நியூ அபவுட் தட். ஓகே, இங்கே பார்க்கலாம் சில்ட்ரன். நாங்கள் அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ், நெகட்டிவ் கொஷின்ஸ் எப்படி அமைக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். சில்ட்ரன், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முதல் டைம் வேர்ட்ஸ், அதாவது மோஸ்ட்லி இறந்த காலத்தில் நடைபெற்ற விடயங்கள்னு சொன்னால் இந்த டைம் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், இறந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஸோ அந்த வகையில் yesterday, last night, a week ago, in 1990, last year, long ago, as a child, in the past. இந்த விடயங்கள் எல்லாமே இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய விடயங்களாக இருக்குது, ரைட்? ஸோ டைம் வேர்ட்ஸ் வந்து இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸாக இருக்குமென்றதை இங்கே குறிக்க பயன்படுத்தப்பட்டது சில்ட்ரன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் ஃபார்மேட் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்றதை பார்ப்போம். அதாவது வலிமையான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்டோட எழுவாயோட. இங்கே நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது verb to யூஸ் பண்ணுவோம். அதாவது பாஸ்ட் சிம்பிளுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்ன்றது உங்களுக்கு தெரியும், ரைட்? இங்கே நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது verb to யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த verb சேஞ்சஸ் எப்படி நீங்கள் மாற்றுவீங்க verb toவில்ன்றது அதுக்கான ரூல்ஸ் படிச்சிருக்கிறீங்க. அந்த ரூல்ஸின் படி மாற்றுவீங்க சில்ட்ரன். ஓகே, இப்போ பார்ப்போம் எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதாவது இங்கே நாங்கள் ஐவி யூதே ஹீ ஷீட் அடிப்படையாக கொண்டு தான் மாற்ற போகிறோம், ரைட்? ஸோ இங்கே எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்துகிற ப்ரோனவுன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் verb to தான் பயன்படுத்த போகிறீங்க. இதில் ஹீ ஷீட்டுக்கு வேறு அல்லது ஐவி யூதேக்கு வேறு verb பயன்படுத்த போகிறது இல்லை. எல்லாமே ஒரே verb தான் பயன்படுத்த போகிறீங்க. ஓகே, ஐவி யூதே ஹீ ஷீட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே வேர்ப்ஸ் தான் பயன்படுத்த போகிறீங்க. கீப் ரிமெம்பர் அபவுட் தட். ஓகே, இங்கே பார்க்கலாம். ஷீ விசிட்டட். ஷீ என்றது சப்ஜெக்டாக இருக்குது. அதுக்கு பிறகு விசிட்டுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் டூவில் அமைந்திருக்கு, ரைட்? ஷீ விசிட்டட் த மியூசியம். செகண்ட் ஒன், தே பிளேட் soccer. நெக்ஸ்ட் ஒன், he studied for the exam. Next one, I bought a new phone. Next one, we watched a great movie. ரைட்? இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் verb to தரப்பட்டிருக்கு, ரைட்? வாட்ச்ட், bought, studied, played and visited எல்லாமே உங்களுக்கு தரப்பட்டது verb to தரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் சில்ட்ரன், இங்கே தரப்பட்டது நெகட்டிவ்.
நெகட்டிவாக நீங்கள் அப்படி கொடுக்க போகிறீங்க. பாசிட்டிவ் கொடுத்துட்டீங்க. நெகட்டிவாக கொடுக்கும்போது நீங்கள் பயன்படுத்த வேண்டியது, அதாவது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் எல்லாத்துக்குமே நீங்கள் நெகட்டிவில் டிட் நாட் தான் பயன்படுத்த போகிறீங்க. டிட் நாட் இன் த ஷார்ட் ஃபார்ம் டின்ட்னு சொல்லுவோம். ரைட்? டிட் நாட் இன் த ஷார்ட் ஃபார்ம் நாங்கள் எப்படி சொல்ல போகிறோம்? டின்ட்னு சொல்ல போகிறோம். ரைட்? டிட் நாட் இன் த ஷார்ட் ஃபார்ம் டிட். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? இங்கே verb 1 யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, இங்கே verb 1 தான் அதுக்கு பிறகு யூஸ் பண்ண போகிறீங்க. கீப் ரிமெம்பர் சில்ட்ரன். ஃபஸ்ட்டாக நீங்கள் பாசிட்டிவில் verb 2 யூஸ் பண்ணீங்க. இங்கே டிட் நாட் பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு வேறு வேர்பில் verb 1 தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஷி டிட் நாட் விசிட் த மியூசியம். தே டிட் நாட் பிளே soccer. Next one, he didn't study for the exam. Next one, I did not buy a new phone. We did not watch a great movie. Right? So இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் verb 1 தரப்பட்டிருக்கு. Right? Visit, play and study. Thereafter buy, watch. இங்கே எல்லாமே இது பாஸ் சிம்பிளுக்குரிய நெகட்டிவ் ஃபார்மேட். என்னதுக்காக நீங்கள் verb 1 யூஸ் பண்ணுறீங்க? டிட் நாட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வர்ற வேர்பில் எந்த வித மாற்றமும் செய்ய மாட்டீங்க. கீப் ரிமெம்பர் அபவுட் திஸ் சில்ட்ரன். நீங்கள் டிட் நாட் பயன்படுத்திட்டு அது நெக்ஸ்ட் verb 2வில் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அது ராங் சில்ட்ரன். ஓகே, ஸோ ஹேலஸ் மிஸ்டேக்ஸில் சில வழியில் மறந்து போய் விசிட்டட், டிட் நாட் விசிட்டட்னு கொடுத்துருவீங்க. You cannot write like that children. She did not visit and verum. Okay, keep it in your mind. Next பார்க்க போகிறீங்க கொஷின்ஸ். நாங்கள் ஒரு வசனம் எடுத்தோம்னு சொன்னால் அந்த வசனத்தை பாசிட்டிவாக கதைப்பேன், நெகட்டிவாக கதைப்பேன், கொஸ்டினாக கதைப்போம். ரைட்? இந்த 3 விதத்தில் தான் கதைப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் கொஷின்ஸை அப்படி மாற்றுவோம்னு பார்ப்போம். அதாவது ப்ரெசன்ட். ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் பாஸ் சிம்பிள். ரைட்? ஓகே, பாஸ் சிம்பிளை பற்றி நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறோம். ரைட்? ஸோ பாஸ் சிம்பிளில் நாங்கள் டிட் பயன்படுத்துவோம். கொஷின்ஸுக்கு டிட் பயன்படுத்துவோம். டிட் பயன்படுத்தினா பிறகு அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் வரும். ரைட்? சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் சப்ஜெக்டாக வரும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பயன்படுத்த போகிறீங்க? இங்கேயும் கொஷின்ஸ்லையும் verb 1 தான் பயன்படுத்த போகிறீங்க. அதுக்கு பிறகு ஆஸ் யூஸ்வல் ஆப்ஜெக்ட் வரும். ரைட்? செயற்படு பொருள் வரும். ஓகே, இங்கே பார்ப்போம். டிட் ஷி விசிட் த மியூசியம். இங்கே டிட் ஷி, டிட் என்றது தரப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சப்ஜெக்டாக ஷீ தரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விசிட் சில்ட்ரன் verb 1ல் தரப்பட்டிருக்கு. ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் சில்ட்ரன். ஓகே, இங்கே கேள்வி நீங்கள் கொஷின் சமைக்கும் போதும் verb 1 தான் பாஸ் சிம்பிளுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதே போல் நெகட்டிவுக்கும் என்ன யூஸ் பண்ணுவீங்க? டிட் நாட் பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு வரும்போது verb 1 தான் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்? ஸோ டிட் ஷி விசிட் த மியூசியம். Did they play soccer? Did he study for the exam? Did I buy a new phone? Did the cat catch a mouse? இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஷின்ஸ் எல்லாமே verb 1 ஃபார்மேட் வருது. டிட் பயன்படுத்தி கேள்வி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வர்ற verb எல்லாமே verb 1 ஃபார்மேட்டில் வருது சில்ட்ரன். ஓகே, யூ ஹாவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் சில்ட்ரன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படி பாஸ் சிம்பிளில் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின்ஸ் சென்டென்ஸ் அமைக்கிறது என்பதை பற்றி. ரைட்? ஃபார் த ஷார்ட் ரிவ்யூ சில்ட்ரன், அதாவது பாசிட்டிவில் ஷீ விசிட்டட் மியூசியம். ரைட்? இதோட நெகட்டிவ் அப்படி மாற்றப்பட்டிருக்கு. ஷீ டிட் நாட் விசிட் த மியூசியம். கொஷின்ஸ் அப்படி அமைப்பீங்க. டிட் ஷீ விசிட் த மியூசியம். ஓகே, டிட் நாட் பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு வர்ற வேர்பில் வேர்ப் சேஞ்ச் பண்ணுவீங்களா? verb 2வில் போடுவீங்களா? No, right? You don't need to change that. Very good children. Okay, next one. They played soccer. They played soccer. அப்படி மாற்றுவீங்க நெகட்டிவாக. Very good. They did not play soccer or they didn't play soccer. Very good. Questions அப்படி மாற்றுவீங்க. Did they play soccer? Very good. Okay, next one. He studied for the exam. Next one. எப்படி மாற்றுவீங்க? Very good. He did not study for the exam. Next one. Okay, questions, sir? Did he study for the exam? Very good. Next one. I bought a new phone. எப்படி மாற்றுவீங்க? நெகட்டிவா? Very good. I did not buy a new phone. இங்கே bought and verb 2வில் தரப்பட்டிருக்கு. போர்டுக்குரிய verb 1 buy and அமையும். ரைட்? ஸோ கொஷின்ஸை மாற்றும் போது எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? Did I buy a new phone?
Very good. Last one. We watched a great movie, right? Next one. Negative மாற்ற போகிறீங்க. Very good. You are so fast. Okay. We did not watch a great movie. Okay. Questions அப்படி மாற்ற போகிறீங்க. Did the cat? Did the cat? That is another sentence, right? So நீங்கள் இந்த questions அப்படி மாற்றுவீங்க. We did not watch a great movie அப்படி மாற்றுவீங்க. Did we watch a great movie, right? Did we watch a great movie and மாற்றுவீங்க. Okay, very good children.